ரமேஷ் கஃபே வெர்சஸ் வெங்கடேஸ்வரா. ரெண்டு கடையில இருந்தும் தக்காளி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரமேஷ் கஃபே ஓபன் பண்ணிடலாம். ஒரு தக்காளி சாப்பாடு பிளஸ் சாம்பார் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. 391 கிராம் இருக்கு மக்களே. நெக்ஸ்ட் வெங்கடேஸ்வரா, இங்கேயும் சாம்பார் மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. பொரியல் நினைக்கிறேன். தக்காளி சாப்பாடு ஒரு ரேட்டு சொல்ல மறந்துட்டேன். அதாவது ரமேஷ் கஃபே தக்காளி சாப்பாடு வந்து 50 ரூபா, வெங்கடேஸ்வரா தக்காளி சாப்பாடு வந்து 65 ரூபா. 355 கிராம் இருக்கு. அதுல ஒரு சின்ன மேஜிக் பண்ணி கேட்றேன். இங்க பாருங்க. அப்படியே மூடுறேன். வெங்கடேஸ்வரா தக்காளி சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படி பொரியலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு. ரமேஷ் கஃபேயோட தக்காளி சாப்பாடு நல்லா மஞ்சள் மஞ்சள் இருக்குது. தக்காளி சாப்பாடா பருப்பு சாப்பாடுன்னு தெரியல. முடிவுரைக்கு வந்து வந்தாச்சு. வெங்கடேஸ்வரா தக்காளி சாப்பாடை சாப்பிடும்போது ஒரு மாதிரி சப்புன்னு சட்டிலான ஃபீல் தான் இருந்தது. பொரியல் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோன்னே இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் கஃபே ஆவரேஜான தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கு. வெங்கடேஸ்வரா தக்காளி சாப்பாடு தான் பெஸ்ட்.